சாதாரணமாக எல்லா பரோட்டா கடையிலையும் பரோட்டாக்கு சைட் டிஷ்ஷாக இந்த பிச்சு போட்ட சிக்கன் ஃப்ரை இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பிச்சு போட்ட சிக்கன் ஃப்ரை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கனை வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு தண்ணியில் ஒரு தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு இந்த மாதிரி பெரிய பீஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதே மாதிரி எலும்பு இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி ஒரு அகலமான பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பேனில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இது கூட இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே நல்லா வேக விட்டுக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த சிக்கனோட தண்ணியிலே வந்து இது வந்து நல்லா வெந்து வந்துடும். நடுவில் ஒரு தடவை நம்ம மூடியை திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் சிக்கன் வந்து 2 பக்கமும் நல்லா வெந்து வரும். 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம மூடியை திறந்து சிக்கன் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சிக்கனோட தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சிக்கன் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சிக்கன் நல்லா வெந்தும் இருக்குது. இந்த அளவுக்கு சிக்கன் வெந்திருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். அது நல்லா ஆறி வர்றதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான மசாலா பொடி சேர்த்துப்போம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வறுத்துக்கணும். அந்த மல்லி நல்லா வாசம் வரும்போது நம்ம 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 30 செகண்ட் நல்லா அதை வறுத்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க அந்த மல்லி, ஜீரகம், மிளகு 3ஐயும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்ல நைஸான பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த அந்த சிக்கன் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை கைனால் நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு ஒரு கடாயில் நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு வந்து நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 3 மிளகாத்தில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி சேர்த்துக்கலாம். மிளகாய் எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து நல்ல கலர் மாறி வர வரைக்கும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த டைம் வந்து நம்ம பொடியாக நறுக்கின தக்காளி ஒன்று வந்து இது கூட சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். அப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மசாலா பொடியெலாம் சேர்க்கும்போது நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு தான் சேர்த்துக்கணும். மசாலாவும் வெங்காயமும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம பிச்சு எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கன் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சிக்கனோட அந்த மசாலா வந்து நல்லா ஒன்று சேரணும். அது வரைக்கும் இந்த கரண்டினால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சிக்கன் ஏற்கனவே நல்லா வெந்திருக்கிறதுனால இதை ரொம்ப நேரம் எண்ணெயில் போட்டு வதக்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. அந்த மசாலா வந்து இதோட கோட்டானா போதும். இப்போ இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். உங்களுக்கு கைனால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் அப்படியே பெரிய பீஸா கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி பெரிய பீஸா போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான கரண்டி இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா கொத்தி விடலாம். இப்படி பரோட்டாலாம் கொத்து பரோட்டா கொத்துறாங்களோ அதே மாதிரி இதை நல்லா கொத்தி விடலாம். அந்த மாதிரி செஞ்சாலும் சிக்கன் வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக வந்துடும். அந்த மசாலாவும் அது கூட நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்மளோட டேஸ்டியான பிச்சு போட்ட சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பிச்சு போட்ட சிக்கன் ஃப்ரை வந்து பரோட்டா, அப்புறம் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், அப்புறம் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த பிச்சு போட்ட சிக்கன் ஃப்ரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.